ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் ஆர் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. RCB இவ்வளோ கிட்ட வந்து இந்த மேட்ச் தோத்துருக்காங்க. சூப்பர்பான ஒரு ஃபைட்டு. ரெண்டு டீம்ஸ்மே வந்து தங்களுடைய பெஸ்ட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. சின்னசாமி ஸ்டேடியம்ல, இந்த சின்ன ஸ்டேடியம்ல 6 பறகுது. வீட்டுக்குள்ள இன்னைக்கு வந்துச்சா பால்? ரெண்டு வந்தது. அப்புறம் திருப்பி போட்டேன் பைக்லயே. இன்னும் நிறைய வருது போடலன்னா. யாரு சின்னசாமி ஸ்டேடியம் இல்ல, சின்ன ஸ்டேடியம் சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம RKM கிரவுண்டு தான் நாங்க எப்பவுமே சொன்னோம். சென்னையில சின்ன கிரவுண்டு, நிறைய சிக்ஸர்ஸுக்கு ரன்களம், ரணகளம், டிஸ்கவுண்ட் சேல் போடலாம். ரன்ஸ் அவ்வளவு வச்சிருக்காங்க. பெங்களூர்ல வாட்டர் ஷார்டேஜ்னாங்க. நம்ம யாராவது சப்போஸ் வாட்டர் கொடுக்குறதா ரன்ஸ் அவங்க கொடுப்பாங்க நினைக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் நம்ம ரன்ஸ் எடுத்து வாட்டர் கொடுக்கலாம் பெங்களூருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ். வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி சொல்லணும், ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ். ஃபிளட் மேட்ச் அப்படின்னு சொல்லவே கூடாது, ஹெட்லைட் மேட்ச் சொன்னோம். டிராவிஸ் ஹெட் அடிக்கு வந்து அது ஹெட்லைட் மேட்ச். அது கிளாசன் வந்து நம்ம ஒரு கிளாசிக்கல் கிளாஸ் ஆல் ஓவர் அண்ட் தட் இஸ் கிளாஸ் அப்பார்ட்னுவாங்களே, அந்த மாதிரி நின்ற இடத்துல இருந்து சிக்ஸ் அடிக்கிறது வேர்ல்டுல நம்பர் 1 அவர் ப்ரூவ் பண்ணாரு. பின்னி எடுத்தாங்க அவங்க. திருப்பி இந்த மும்பையோட அடிச்ச மாதிரி அடிச்சு வாங்குறாங்க. 2700 அவங்களுக்கு ஸ்கோர். பயமா இருக்கு பாக்குறதுக்கு, புக் கிரிக்கெட் மாதிரி இருக்கு. பட் இந்த சேசிங்ல RCB வந்து இல்ல என்ன பண்ண முடியும்னு ஒண்ணு காமிச்சாங்க பாத்தீங்களா. அதை வந்து ஒரு நல்ல லெசன் எடுத்துக்கணும். RCBக்கு நான் என்னதான் கிண்டல் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜ்ல RCB அடிச்சிட மாட்டாங்கன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த வே தினேஷ் கார்த்திக் வாஸ் பிளேயிங். இது டவுட்டா இருக்கு. AB de Villiers வந்து ரிட்டையர்ல ஆள் இல்ல IPL இல்ல, வேற ரூபத்துல வந்தாரா, வேற உதாரணத்துல இருந்தா. எப்பயுமே தினேஷ் கார்த்திக்கே சொல்லுவேன், இவர் AB de Villiers ஒரு சென்னைன்னுவேன். சான்ஸே கிடையாது பாஸ். காலில் ஊந்துடலாம் ஸ்ட்ரெயிட்டா. அது நாக்குன்னா நாக், அதான் நாக். ஒரு சேசிங்ல இந்த மாதிரி ஒரு 360 டிகிரிஸ் ரிவர்ஸ் ஸ்வீப்ல 6, இந்த பக்கம் ஹுக்கு, புல், ஆல் டைப்ஸ் ஆஃப் ஷாட்ஸ் அடிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல. இப்ப என்ன ஸ்ட்ராட்டஜிக்கா டியூப்ளஸ் என்ன பண்ணிக்கலாம்னா, வெதர் இட் இஸ் லாக் ஓவர்ஸ் ஆர் பவர் பிளே ஆர் மிடில், இட் இஸ் கோயிங் டு பி 14 ரன்ஸ் ஓவர். 2-4 ஒரு 6 அடிக்கணும்ன்றது கம்பல்சரி. இப்ப யார் எந்த ஓவர்ல வந்தா என்ன, ஒண்ணுமே கிடையாது இல்லையா. அப்படி இருக்கும்போது 360 டிகிரிஸ் கிரிக்கெட் ஆடுற AB de Villiers டைப் ஆஃப் கிரிக்கெட் ஆடுற தினேஷ் கார்த்திக நம்பர் 3 அமைச்சிருந்தாங்கன்னா வேற. ஏன்னா அவங்க கீழ்ச்சிருந்தாங்க முதல்ல 2 பேர். டியூப்ளஸையும் கோலியும் வச்சு ரவுட்டா சுத்திருந்தாங்க முதல்ல. அவங்க தான் பியூட்டிஃபுல்லா 10 per over எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுல அப்படியே லீடு தினேஷ் கார்த்திக் கொண்டு போயினே வச்சுக்கோ. பின்னாடி இவங்களுக்கு லோம்ரோர் இவங்க எல்லாம் இருக்காங்க அடிக்கிறதுக்கு. அந்த விக்கெட் கீப்பர்ல அவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால ஒரே ஒரு டாக்டிக்கலா இன்னைக்கு மாட்டுது. பிச்சில் ஒன்றும் பெருசா இல்ல. சோ டெஃபினட்டாவே தினேஷ் கார்த்திகை ஃப்ரண்ட்ல அமைச்சிருந்தாங்கன்னா, ஏன்னா ஸ்லாக் தான் முதல்ல இருந்து. அப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா எனக்கு தோணுச்சு. பட் எக்ஸ்ட்ராடனரி. சன்ரைசர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். அவங்க அடிக்க அவங்க வின் பண்ணிட்டாங்க. தே டெஃபினெட்லி ஹேவ் a superior bowling side compared to RCB because RCB doesn't have bowling. அதான் பிரச்சனை. RCB 11ல 11 பேர் பேட்ஸ்மேனாவே இருக்காங்க, பவுலரே அடிக்கல. அதான் பிரச்சனை. எஸ் சார், இந்த கேள்வி ஆக்சுவலா நானே கேட்கணும்னு இருந்தேன். DK வந்து முன்னாடி அனுப்பலாமான்னு கேட்கணும்னு நினைச்சு நீங்க அதை கரெக்டா சொல்லிட்டீங்க. பிகாஸ் SRH பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டாக்டிக்கா விளையாட்டாங்க. என்னதான் மார்க்ரம் ஒரு சூப்பர் ஹிட்டரா இருந்தாலும் அவரை தாண்டி இவங்க கிளாஸனை முன்னாடி கொண்டு வராங்க. 1 டவுன்ல எனக்கு கிளாஸனை நான் கொண்டு வரேன், அதுக்கடுத்து மார்க்ரம் வரட்டும், அப்புறம் அடுத்தடுத்து ஆர்டர்ல போன்னு அந்த ஹிட்டர்ஸ் யாரு பெஸ்ட் ஹிட்டர்ஸோ அந்த ஆர்டர்ல வராங்க. இவங்க மஹிபால் லோம்ரோரு, அப்புறம் அது யாரது அனுஜ் ராவத், இவங்களெல்லாம் தூக்கி அடிங்க, பின்னாடி அடிங்க, எல்லாரையும் போடுங்க. ரஜத் பட்டிதர் இவங்கெல்லாம் they can connect and hit sixes, but ஆனா can they connect every ball into 6 அப்படின்னா அது வந்து தினேஷ் கார்த்திக் மாதிரி ஆளுனால தான் முடியும். இதுல எப்படி தெரியுமா, 14 ரன்ஸ் நீங்க சேஸ் பண்றீங்கன்னா 6 ஹிட்டிங் கெபாசிட்டி யார் யாருக்கெல்லாம் இருக்கு. நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வந்து எது நல்லா தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதணும்னு பார்த்தீங்களா. அது மாதிரி 6 ஹிட்டிங் யாரெல்லாம் ஆடுறாங்க அவங்கள ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து, இது ஒண்ணுமே கிடையாது. கால்ஃப் மாதிரி அவங்க நின்று இருக்கணும். ஒரு பால் பீட்டுன்னா அடுத்த பால் 6, அடுத்த பால் 6, திருப்பி பீட்டுனா 6. ஸோ ரன் சிங்கிள்லாம் மறந்துடுங்க. நின்ற இடத்துல இருந்து ஒரு 3 6 அடிக்கிறாங்களா, அவங்க ஆடினே இருக்கணும்ன்ற அந்த சைக்காலஜியில பார்க்கும்போது த பெஸ்ட் பவர் ஹிட்டர்ஸ்
அவங்க ஃப்ரண்ட்ல வந்தாங்கன்னா இது பாசிபிள். ஏன்னா இல்லாட்டா இது சான்ஸே கிடையாது. இதுல நீங்க தள்ளி ஆடுறதுக்கு சான்ஸே கிடையாது. கால்ஃப் மாதிரி நின்று சிக்ஸ் அடிச்சுனே இருக்கணும். புக் கிரிக்கெட் மாதிரி இருந்து பாக்குறதுக்கு ஒரு வீடியோ கேம்ஸா மாறிடும் போல கிரிக்கெட். அதனால அப்படி பண்ணிருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. எஸ் சார். எஸ்ஆர்ஹெச்சோட இது நீங்க ஓகே ஆர்சிபி நீங்க புகழ்றதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. நானும் பேசுறேன். ரொம்ப சூப்பர்பான பேட்டிங் அதான் ரைட் ஓகே. லெட்ஸ் கம் டு ஆர்சிபிஸ் பவுலிங். சார் ஆர்சிபியோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்ல இப்போ இந்த ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன்னா இவங்க வந்து டஃப்பான டெலிவரிஸ் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து கஷ்டப்பட வைக்கிறாங்க ஆர்சிபி பேட்ஸ்மேன். அந்த அளவுக்கு வந்து பவுலிங் போடுறாங்க. எங்கேயாவது லீக் பண்றாங்க லூஸ் டெலிவரிஸ் ரன்ஸ் போகுது. அங்க 20 ஓவருமே நீங்க ஒண்ணு லெக் சைட்ல அடிக்கன்னு சொல்லி ஃபேஃப் டு பிளஸிஸ்க்கு முதல் 4 ஓவர் ஃபுல்லா லெக்லயே அடிச்சு அவர் 10 ரன் மேல ரன் ரேட்டை கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லா பவுலர்ஸும் யார்கர் அட்டெம்ப்ட் பண்ணணும்ன்றது என் எண்ணம். ஆனா ஃபுல் டாஸா தான் அது வருது, எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரியே டெலிவரிஸ். எல்லாருமே அந்த பேட்ஸ்மேனோட லெக்குக்கே போடுறாங்க, அவங்க காலுக்கு உடம்புக்கே போட்டு போட்டு அடி வாங்குறாங்க. யாருமே அந்த வைட் யார்கர்ஸை ட்ரை பண்ணல. ரொம்ப நேரம் கழிச்சு 14th or 15th ஓவர்ல அந்த வைட் யார்கர்ஸை அட்டெம்ப்ட் பண்றாங்க. அது ஏன் சார் அப்பவே பண்ணல? அந்த போலிங் கோச் வந்து இந்த பவுண்டரி லைன்ல வந்து அப்படி கூடி பேசினார்ல, கும்மி அடிச்சார்ல, அவர் தான் ரெஸ்பான்சிபிள். ஆர்சிபியோட போலிங் கோச் இந்த பவுண்டரி கிரவுண்டுக்கு உள்ளுக்குள்ள வந்து பிச்சுக்கு நடுவில் ஓடி போய் சொல்றது, மொபைல் போன்ல மிட் ஆஃப் கொஞ்சம் லெஃப்ட்ல தள்ளுன்னு சொல்றதுலாம் இருக்கு. இதெல்லாம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். இப்போ அவங்க கரெக்டா நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜிக்கு வந்தாங்க. எப்போ வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுற ஸ்ட்ராட்டஜிக்கு எப்போ வராங்கன்னா 17th ஓவர்ல வராங்க. அப்பதான் ஆரம்பிக்குதான் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் கணக்கிலே கிடையாது, அவுட் ஆஃப் சிலபஸ் தான் முதல் 16 ஓவர். அப்போ வராங்க ஸ்ட்ராட்டஜிக்கு. வந்துட்டு திருப்பி அதை விட்டுட்டு திருப்பி பழைய சிலபஸ்க்கே போறாங்க. திருப்பி போடலாம், ஸ்டம்ப்லயே போடலாம். அவங்க நடுவில் ஒரு பிரீஃபா ஒரு 16th 17th ஓவர் போட்ட ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டாங்க. ஒரே பீரியட் கஷ்டப்பட்டது சன்ரைசர்ஸ் அங்கதான். வைட் அவுட் சைடு வந்து ஒவ்வொரு வந்துருந்துச்சு. அதை நாங்க வாங்கினோம், எங்களுக்கு பிடிக்கல. நாங்க சென்னையில வந்து ஹோட்டல் ரன்ஸ் ஒண்ணு இருந்து அடையாள, அது வந்து எங்களுக்கு தான். அந்த மாதிரி நாங்க இங்க சர்வீஸ் பண்ணினே இருப்போம், ரன் குத்து 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 அப்படின்னு சொல்லிட்டு வழங்கினே இருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி கையில இருக்கு, உங்களாலையும் போட முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து ஸ்டம்பில் போடுங்க எனக்கு புரியல. அந்த விஷாக்குன்னு ஒருத்தர் போடுறாரு, அவர் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால இந்த ஸ்குவாட்ல இருக்காரு கண்டிப்பா. நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன், அவரு இந்த ஆகாஷ் தீப் அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா அவங்க இந்த ஸ்குவாட்லாம் சத்தியமா இருக்க முடியாது. ஒரு ஸ்குவாட் செலக்ட் பண்ணும் போது ஒருத்தர் கூட எஃபெக்டிவ் இல்லாம ஒரு போலிங் வச்சுன்னு, ஒரு போலிங் கண்டின்ஜென்ட் வச்சுன்னு எந்த டீமை நீங்க ஜெயிப்பீங்க? உங்களை விட மோசமா இருக்கிற ஒரு டீமை நீங்க பார்க்கணும். ரொம்ப போரா இருக்கிற ஒரு டீமை தேடினா தான் நீங்க ஜெயிக்க முடியும். பட் இப்போ நான் சொல்றேன், 300 to 400 கூட சேஸ் பண்ணுவாங்க ஆர்சிபி. பட் 200 கூட அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியாது. இதுதான் அவங்களுடைய ஒன்லைனர். சொல்லணும்னா 400 கூட சேஸ் பண்ற அளவுக்கு ஆர்சிபி கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. பட் 200 கூட டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு போலிங் இல்லை. தான் ப்ரோ. எஸ். எப்போ அந்த வைட் யார்கர்ஸ் போடுறாங்களோ அப்பதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்க. ஒரு விக்கெட் ஒரு ஃபேஃப் டூப்ளசி அந்த மாதிரி ஃபேஃப் டூப்ளசி சாரி அந்த ஹென்ரிக் கிளாசன் அவர் வந்துட்டு ஸ்லோ பால் அவுட் சைட் ஆப்ஷன் போட்டு அவர் அடிச்சு அது கனெக்ட் பண்ண முடியாம கேட்ச் ஆகுது லாப் பண்ணி. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கேட்ச் ஆகுது, விக்கெட் ஆகுது. ஆனா அது நோ பால்னால ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அந்த ரெண்டுமே வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் யார்கர் டெலிவரி. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப அதை போடலங்கிறது எனக்கு புரியல. பட் என்னன்னா சார், ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய அந்த ஸ்பின்னா ஃபாஸ்டா யோசிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததான் பிரச்சனை. பிகாஸ் இப்ப எஸ்ஆர்எச் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட போகும்போது அவங்களுக்கு விக்டரியா வந்துச்சு. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இவங்க கரெக்டா மயங்க் மார்க்கண்டே கிட்ட கொடுத்தாங்க, பியூட்டிஃபுல் டெலிவரி. விராட் கோலி வந்து ஸ்வீப் பண்ண போய் அவுட் ஆனார். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மயங்க் மார்க்கண்டே கேவ் அனதர் பிரேக் த்ரூ ஆஸ் வெல். பட் ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதது தான் வந்து ஆர்சிபிட்ட மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆமா, மார்க்கண்டே வாஸ் பிரில்லியன்ட். விராட் கோலிக்கு வந்து விராட் கோலி வந்து ஸ்டெப் அவுட் பண்ணா மிஸ்ஸே பண்ண மாட்டார், ரொம்ப ரேர். அவர் நின்றதுல இருந்து அக்ராஸா சுத்தினாரு. அது வந்து பிளாட்டிஷா போடுற கூகுளி அவரால் அடிக்க முடியாது. இந்த ப்ராப்ளம் தான் தினேஷ் கார்த்திக் முதல்ல இருக்கும்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு அவர் பெட்டர் ஆக்டர். இன்னைக்கு அவருக்கு வரும்போது லெக் பிரேக் வைட் அவுட் சைடு எக்ஸாம்ல போட்டார், விட்டார் ஒன்று தூக்கி 6 பாத்தீங்களா. அதனால அவரை டெஸ்டிங்கா போடல. அந்த கடைசி ஓவர் அவர் கை எடுத்துக்கிச்சு. சோ அந்த ஸ்டாண்டர்ட்ல கூட இங்க யாருமே இல்லை. அதான் ப்ராப்ளம். அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தா ஆர்சிபில கொஞ்சம் தான் பண்ணிருக்கலாம். பட் கண்ணாப்பனன் எல்லாரும் அடிக்கும் போது ஷார்ட் ஸ்டெப்ஸ் ஒரு 5-6 ஸ்டெப் எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 4-5 சீசன்ஸ் பேக் ஆண்டர் ரசல் போட்டாரு. ரவுண்ட் த விக்கெட்ஸ் ஒரு 8 இல்ல 10 ஸ்டெப் தான் வந்து வைட் அவுட் சைட் ஸ்லாண்டட் டுவர்ட்ஸ் ஸ்லிப்ஸ் போட்டாரு யார்கர் லிங்க்ல.
அந்த போலிங் போட்டா மட்டுமே தான் கொஞ்சம் மரியாதை பேரை காப்பாத்திக்கலாம் இந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்ல. நீங்க வேற எங்கேயுமே போட முடியாது. ஸோ 20x6 120 பால்ஸும் வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் தான். நாங்க ஆஃப் ஸ்டம்ப் பேக் பண்ணி போட போறேன்னு போட்டுருந்தால ஒழிய ஆர்சிபிக்கு வேற ஸ்கோப்பே கிடையாது அவங்களை ஹைதராபாத் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. எஸ் சார், ஒன் லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் ஆர்சிபிஸ் பவுலிங். இப்போ கேப்டன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு ஃபேஃப் டு பிளஸிஸ், சவுத் ஆப்பிரிக்காவுடைய கேப்டனா இருந்த ஒருத்தர். இன்னொருத்தர் விராட் கோலின்னு சொல்லி இந்த டீம்ல ஏதாவது மிகப்பெரிய பவுலர் பிளேயர். இந்த எஸ்ஆர்எச் டீம்ல 6 அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு 6 முடிச்ச உடனே 2 பேட்ஸ்மேன் நின்று இப்படி அடிச்சேன் அப்படி அடிச்சேன் அடுத்த பால் இங்க அடிக்கணும் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா 6 கொடுத்த பவுலர் போட்டு முடிச்சு சீக்கிரம் பால் எடு, நான் அடுத்த 6 கொடுக்கணும்னு அவர் போயிட்டே இருக்கிறாரு. விராட் கோலியோ ஃபேஃப் டு பிளஸியோ அந்த டீம்ல ஒரு டிஸ்கஷனே பார்க்க முடியல சார். பிகாஸ் இப்ப வேற ஏதாவது ஒரு டீம் இவ்வளவு பெரிய ரன் கொடுக்குதுன்னா 7 ஓவர்ல 100 ரன் போயிடுச்சு ஆப்போசிட்னா, உடனே வா ட்ரிங்க்ஸ் பிரேக் உடனே எடி இப்பயே எடி நின்று பேசி என்ன பண்ண போறோம்னு பேசுவாங்க. ஏதாவது ஒரு கேப்டன்சி மூவ் எதுவுமே இல்ல. அவங்க 20 ஓவர்னு ஒரு கம்யூனிகேஷனே இல்லாம போட்டது வந்து எனக்கு ஃபேஃப் டு பிளஸி கிட்டயும் விராட் கோலி கிட்டயும் எனக்கு ஒண்ணுமே புரியல சார் சீரியஸ்லி. அது என்ன காரணம்னா இவங்க வந்து டிராவிஸ் ஹெட், அப்புறம் சப்போஸ் அபிஷேக் அடிச்சா அபிஷேக், இல்ல கிளாசன், இல்ல மார்க்கரம், இவங்க எல்லாம் 6 அடிக்கிறதுனால ஃபீல்டர்ஸ் அத்தனை பேர் கிரௌட்ல இருக்கிறவங்களோடய இன்டராக்ட் பண்ணிருக்காங்க. பால் எங்க இருக்கு எடுத்து கொடுங்க உள்ள வந்து ஃபீல்டர்ஸோட இன்டராக்ட் பண்ணா ரொம்ப டைம் எக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறம் ஃபைன் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க கான்ஸ்டன்ட்லி இன் டச் வித் ஸ்பெக்டேட்டர்ஸ். எங்க இருக்கு பால், சீக்கிரம் தேடி கொடுங்க. அந்த மாதிரி போலிங் போட்டா வேற எப்படி? இதான் சொன்னேன், 20x6 வைட் அவுட் சைட் ஆஃப் தான் ஒரே சான்ஸ். யூ பேக் ஒன் சைட், வேற வழியே கிடையாது. இப்போ அந்த வெளியில 2 ஃபீல்டர் வைக்கலாம், இன்னர் சர்க்கிள்ல விட்டுட்டு 2 ஃபீல்டர் தான் வெளியில வைக்கலாம் பவர் பிளேல. அத சப்போஸ் ஆஃப் சைட்ல ஒண்ணு லெக் சைட்ல ஒண்ணுன்னு வச்சீங்கன்னா நீங்க டிசைட் பண்ணல எந்த பக்கம் போலிங் போறது டிசைட் பண்ணலன்னு அர்த்தம். ஒரு பக்கமே அந்த 2 ஃபீல்டர் நீங்க வச்சீங்கன்னா அந்த பக்கம் டிசைட் பண்ணிட்டீங்க. பட் அங்க இம்ப்ரோவைஸ் பண்ணி அந்த ஆள் இல்லாத இடத்துல அடிப்பாங்க, அதுக்கும் ரெடியா இருக்கணும். ஸோ இவ்வளவு விஷயங்களை மைண்ட்ல வச்சுட்டு தான் அந்த முதல் 6 ஓவர் போட முடியும். அதுக்கு போலிங் ஸ்டாக்கே இல்லையே. டாப் லீன்றவர் வந்து மீதி பேரெல்லாம் பார்த்துனே இருந்தாரு, எல்லாரும் அடிக்கிறது. கடைசியில கோவம் வந்து அவரும் வாங்கிட்டாரு. எல்லாருமே 50+, 60+ அப்படி கொடுத்துருக்காங்க. யாருக்குமே யார் கருனா என்ன ஷார்ட் ஸ்டெப்ஸ்ல போக்கஸ் பண்ணி ஒரு லைன் லெங்த் போடுவோன்ற ஆங்கிள் ஒருத்தருமே போடலன்னா இப்ப போலிங் பொட்டன்ஷியல் இருக்கிற போலர்ஸ் பிளேம் பண்ணுவா இல்ல போலிங் கோச் பிளேம் பண்ணுவா எனக்கு தெரியல. மேட்ச்ல வந்து இப்படி சொதப்புறாங்களா இல்ல எடுத்தவங்களே எல்லாமே கிரீன் ஃபீட் அவங்களுக்கு எதுவுமே தெரியல என்னன்னு புரியல. எஸ் எஸ்ஆர்எச் எனி கேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பவுலிங் போட்டிருந்தாலுமே கூட அவங்க இதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 30-40 ரன் குறைவா வச்சு வேணாலும் ஆனா அட்லீஸ்ட் கண்டிப்பா அடிச்சிருப்பாங்கன்றதான் உறுதி. பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து எஸ்ஆர்எச் இந்த வருஷம் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க சார். ஃப்ரம் மேட்ச் நம்பர் 1 நம்மளும் மறுபடியும் பேசிட்டே இருக்கிறோம். they look வெரி ஸ்ட்ராங், பவர்ஃபுல், வித்தியாசமா புது பொலிவுடன் 2.0 வெர்ஷனா வந்திருக்காங்க. சோ அவங்க இந்த சீசன்ல இன்னும் நெக்ஸ்ட் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, சரி, இதுல வந்து உங்களை வந்து ஆர்சிபி வந்து பிரேக்ஸ் போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல முடியாது, பேட்ஸ் ஆஃப் தான் சொன்னோம். பேட் கமின்ஸ் தான் ரொம்ப பிரில்லியண்டா வந்து இந்த ஸ்லோயிஷ் ஸ்டஃப் இல்ல ஸ்லோயிஷ் பால் இஸ் கிளைம்பிங் அப் அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவா போடுறாரு. ஒன்னு கிளவுல பிரஷ் ஆகும் போது இல்ல ஸ்ட்ரெயிட்டா யார்கர் லெக்ல போட்டு பேட் பட்டு ஒரு எல்பிள்யூ சௌத்ரி ஒருத்தர் அவர் ஆக்சுவலா மேட்ச் பார்க்க வந்திருக்காரு. திடீர்னு இந்த ட்ரெஸ் போட்டு மேட்ச் ஆட விட்டாங்க லெவல்ல நினைக்கிறேன். அதனால அவர் கேட்ச் வேற ஒன்று விட்டாரு, அவரை எடுத்தாரு. இன்னும் மீதி 2 வந்து கிளவ் ஸ்லோரன் வந்து ஃபேண்டாஸ்டிக் அடிந்தார். டியூப்ளசி தான் கரெக்ட். நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு, கால்ஃப் மாதிரி நின்னுங்கணும், எல்லா பாலும் 6 ஆடணும், ஆர் ஆல்டர்னேட் பால் 6 அடிக்கணும். அந்த பாலிசியில் ஆடினது கரெக்டா ஃபேப் டியூப்ளசி தான். சோ அவர் கரெக்டா அந்த ஸ்லோ ரைசிங் ஸ்டெப்புக்கு மாட்டினார் கிளவ்ல. அவரு ஒரு 2 நின்று தினேஷ் கார்த்திக்கோட சேர்ந்திருந்தாருன்னா இது டெரிஃபிக்கான மேட்சா ரொம்ப கிளிஃப் ஹேங்கரா வந்திருக்கும். பாருங்களேன், இவ்வளவு டவுன்ல இருந்து போலிங் பேடா போட்டு ஒரு வெறி வந்து ஒரு ஜோஷ்ல சேஸ் பண்றாங்க. 285 வந்து 25 ரன்ஸ் மார்ஜின்ல தான் உதப்படுறாங்கன்னா அப்ப ஸ்டப் என்ன இருக்கு அவங்களுக்கு, அவங்க சரியா அப்ளை பண்ணிக்கிறது இல்லைன்றது தான் என்னுடைய எண்ணம். அவங்க அப்ளை பண்ணினாங்கன்னா சூப்பரா இருக்கு. தினேஷ் கார்த்திக் ஏன் பிரில்லியன்ட்னா நான் சொல்லுவேன் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும்னு. அவர் இன்ஸ்டிங்டிவா ஆடுற டைப் தான். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்லோயிஷ் பவுன்சர்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கமென்ஸே விட்டார் பாருங்க 2 6 வெயிட் பண்ணி அடிச்சார் பாத்தீங்களா. சோ ஆல் த டைம் இஸ் வெயிட்டிங் ஃபார் த ஸ்லோவர் ஸ்டப். வெயிட் பண்ணி அடிக்கிறது, ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடிக்கிறாருன்னா அவ்வளவு டைம் இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லா அவங்களுடைய போலிங்கையும் கண்டிஷன்ஸையும் தியரி வைஸ் படிச்சு மைண்ட்ல எடிட் பண்ணின்னு கரெக்டா ஆனாலும் அவர் தான். ஃபேப் டியூப்ளசி டிகே இருந்திருந்தாங்கன்னா சத்தியமா அடிச்சிருப்பாங்க.
எஸ். இன்னொன்னு டிகே வந்து அவரோட ஐபிஎல் கடைசி சீசன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதாக வெளியே தகவல்கள் வந்துச்சு. பட் இவர் அந்த அடி அடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பிசிசிஐ எப்படியாவது அவருக்கு வீட்டுக்குலாம் வந்து வாசல்லையா உட்காந்து தயவு செய்து ஸ்குவாடுக்கு வாப்பா, இந்த ஒரு சீசன் ஆடி இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பை யூஎஸ்ஏல வந்து ஆடி கொடுத்துட்டு அப்புறமா போங்க அப்படின்னு டிகே கிட்ட நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பிகாஸ் நான் என்ன இந்த மேட்ச்ல அவர் இந்த குட்டி குட்டி கேமியோஸ் ஆடி இருக்காரு. இந்த 5 பால்ல 8 பால்லாம் இவ்வளோ நிறைய பால்ஸ் இருக்கும்போது எப்படி ஆடுவாருன்றது வந்து கண்டிப்பா அது ஒரு சேலஞ்ச் தான். அதையும் அவர் அடிச்சு காட்டிட்டாருங்கும் போது டெஃபினெட்லி டிகே ப்ரூவ்ஸ் தட் ஹி இஸ் a very very far better batsman. அததான் சொன்னேன். பால் ஒன்ல இருந்தே ஸ்லாக் தான் இது. இந்த மேட்ச் பால் ஒன்ல இருந்து ஸ்லாக். நோ டூ மைண்ட்ஸ், நோ டைலமா. யூ ஹேவ் டு ஹிட் லைக் கோல்ஃப். எவ்ரி ஆல்டர்னேட் பால் சிக்ஸ் அடிக்கணும். ஸோ அதனால இட் டிட் மேக் a difference for him. ஜிடி கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களும் இதே மாதிரி க்ளோஸா வந்திருப்பாங்க. ஜிடி இதே தான். ஃபினிஷிங் சைக்காலஜி தான் எல்லாருக்குமே. டெவாட்டியா எடுத்துங்க, மில்லர் எடுத்துங்க, ரஷீத் கான் எடுத்துங்க, அவங்களும் இப்படிதான் இருப்பாங்க இந்த ஸ்கோர் வந்துன்னா. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஃபினிஷர்ஸ் டைப் ஆஃப் ரோல் தான் பிடிக்கும். அவங்களுக்கு தான் நடுவில் டபால் ஒரு 3 விக்கெட் விழுந்து கிராஃப்ட் பண்ணுன்னா கஷ்டப்படுவாங்க. இந்த டீமும் அது கஷ்டப்படும். அதுதான் சொல்றாங்க. ஸோ இது ஸ்டார்ட்ல இருந்தே ஸ்லாக் தான். அண்ட் எக்ஸ்ட்ராடனரி தினேஷ் கார்த்திக் இல்ல, ஃபினிஷ் கார்த்திக்னு பேர் வாங்கப்படுது. சூப்பரா வாடினார். எஸ் சார். லாஸ்ட் கொஸ்டின். ஆர்சிபி வந்து இன்னைக்கு 2 பிளேயர்ஸை வெளியே உட்கார வச்சு 2 சேஞ்சஸ் பண்ணாங்க. ஒன்னு அவங்களுடைய பிரைம் பேட்ஸ்மேன் கேஜிஎஃப்னு சொல்றாங்க, அதுல கிளென் மேக்ஸ்வெல தூக்கி வெளியே உட்கார வச்சாங்க இன்னைக்கு. பிகாஸ் அவர் இந்த சீசன் நல்லா விளையாட மாட்டேங்கிறாருன்றத ஒரு பெரிய மூவ் அது. பிகாஸ் அப்படிப்பட்ட பிளேயரை வெளியே உட்கார வைக்கிறது வந்து இட்ஸ் நாட் an easy கால். அது எடுத்திருக்காங்க. இன்னொன்னு பவுலிங்ல அவங்களுடைய நம்பர் 1 ஸ்டார் பவுலரா இத்தனை வருஷமா இருந்திருக்கிற முகமது சிராஜை இன்னைக்கு வெளியே உட்கார வச்சாங்க. அந்த 2 பேரும் உட்கார வச்ச மூவ் நீங்க எப்படி பாக்குறீங்க? இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? சிராஜை உட்கார வச்சதுல எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இல்லை. ஏன்னா நீங்க அவங்க அச்சாட்டிக்கு பின்னி எடுத்திருப்பாங்க. நீ வந்து டிராவிஸ் செட் வந்து பேட்டிங் ஆடும்போது திடீர்னு இவரை காணவே காணும். யாரு? நம்ம பேட் கமின்ஸை காணும். சாரி, டிராவிஸ் செட் ஆடும்போது ஃபேப் டியூப்ளசியை காணும் ஃபீல்ட்ல. அப்புறம் பார்த்தா அவர் இங்கே விதான் சௌதால இருந்திருக்காரு. விராட் கோலியை காணும். அவர் இங்கே கபன் பார்க். இன்னொருத்தர் வந்து ரிச்மண்ட் சர்க்கிள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியா வந்துருக்காங்க. ஜெயநகர் உளுந்த பால் ஏன்னா சப்போஸ் கிரௌடு பிக்க கொடுக்க பண்றாங்க பால. நம்மளே போய் எடுத்துக்கலாம் வெளில போய் அந்த மாதிரி இருந்ததுனால அந்த அடி அடிச்சிருக்கு. பட் இப்படி ஒரு ஆஸ்கிங் ரேட் ஒன்றுச்சு. நம்ம வேர்ல்ட் கப்லயே பார்த்தோம். வேர்ல்ட் கப்லயே T20 மாதிரி ஆக்கினது கிளென் மேக்ஸ்வெல் தான். ஸோ சின்ன கிரவுண்டு கிளென் மேக்ஸ்வெல் எல்லாம் டிராப் பண்ண முடியாது. ஷேன் வாட்சனை ஒரு மேட்சாவது தோனி டிராப் பண்ணார பாத்தீங்களா? ஃபார்ம்ல இல்லாத போது அவங்க எல்லாம் வந்து கம்ப்ளீட் கேம் சேஞ்சர்ஸ். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே தான் நான் நிக்கோலஸ் பூரானுக்கு சொன்னேன். அவங்களாம் டிராப் பண்ண முடியாது. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் நீங்க டிராப் பண்ணக்கூடாது. அவருக்கு போலிங்கும் கொடுக்காம ஆயிடுச்சாங்க. பேட்டிங்ல ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம சரி ஆடல. பட் இன்னைக்கு கிளென் மேக்ஸ்வெல் எடுக்கிற அளவுக்கு அவங்க பெரிய ஸ்பின் கண்டென்ட்லாம் அவங்களுக்கு கிடையாது ஹைதராபாத்ல. ஃபாஸ்ட் போலிங் எல்லாம் கிழிக்கிச்சு பேர் சத்தியமா. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் எடுக்காத ஒரு தப்பு. சிராஜ் இஸ் நாட் சச் அ பிக் எரர். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரைட். ஓகே சார், தேங்க்யூ. நாளைக்கு RR vs KKR ஆடுறாங்க. அதுல நம்ம RRR ஷோல நம்ம வந்து பார்ப்போம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். மறுபடியும் சந்திக்கிறோம். அண்ட் டு மை டியர் ஃப்ரெண்ட் தினேஷ் கார்த்திக், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ரியல் சம்பவம் பண்ணிட்டாரு. அவருக்கு கடைசியா ஒரு பஞ்ச் லைன் சொல்லணும்னு பாக்குறேன். சம்பவாமி டிகே டிகே பின்னி எடுத்துட்டாரு. அது வந்து இட்ஸ் அ ட்ரீட். எப்படி இன்னோவேட்டிவ் கிரிக்கெட் ஆடணும்னா நம்மளுடைய டெவிலியர்ஸ் வந்து தினேஷ் கார்த்திக் தான். ஸோ அவர் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக கங்க்ராச்சுலேட் பண்ணுவோம் ஆன் பிஹாஃப் ஆஃப் கலர் கண்ணாடி அண்ட் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ். ஸோ மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறோம் ஆன் RRR. எஸ், தேங்க்யூ சார். குட் நைட் சார்.